ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து வழங்கும் இலவசமாக 10 ஆடுகள் கொடுக்குறாங்க. அதுவும் செம்மறி ஆடு, வெள்ளை ஆடு, இதில் ரெண்டுத்துலேருந்தும் உங்களுக்கு 10 ஆடு கொடுக்குறாங்க. 90% மானியம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் எப்படி பயன்பெறுவது, யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இலவசமாக ஆடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணைந்து வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் பெயர் என்ன, இதற்கு தகுதியானவர்கள் யார் என்றதை முழுமையாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலை ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா, இது கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக ஊரக புறக்கடை செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் அபிவிருத்தி திட்டம் சொல்கிறாங்க. என்னென்னா, செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளுக்கான அபிவிருத்தி திட்டம் சொல்கிறாங்க. அது எதனால் கொடுத்துருக்காங்கன்னா, இது 90% மானியத்துடன் கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இதற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆடு வழங்கும் திட்டமானது எதனால் கொண்டு வரப்பட்டது என்றால், செம்மறி ஆடு 7.36%, வெள்ளாடு 6.02% மட்டுமே உள்ளது. ஆட்டின் இறைச்சி அதிகமாக தேவைப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செம்மறி மற்றும் வெள்ளாடுகளை அதிகரிப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 90% மானியம் கொடுக்குறாங்க. அதாவது 10 ஆடு இலவசமாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது அரசு மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 ஆடு வாங்க போகிறீங்கனாக்கா, அந்த 10 ஆட்டுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 ரூபாய் ஆகுதுன்னா, அதில் 90,000 10,000 ஆகுதுன்னா 9,000 பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுத்துரும். மீதி 1,000 ரூபாய் கொடுத்தா போதும். உங்களுக்கு 10 ஆடு கொடுப்பாங்க. 10 ஆடு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளாடு அல்லது செம்மறி ஆடு, இதில் ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொடுப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆடு வழங்க மத்திய அரசானது 60% வழங்குகிறது. அடுத்து மாநில அரசு 30% மானியம் கொடுக்கிறார்கள். மொத்தமாக 90% அரசு வழங்குகிறது சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள 10% பயனாளிகள் பங்காக இருத்தல் வேண்டும். அதாவது 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 9,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும். மீதி நீங்கள் 1,000 ரூபாய் செலுத்தினா போதும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தில் பணம் பெற்று துறை சார்ந்து அமைக்கப்பட்டுள்ள சந்தை அல்லது ஆடு வளர்ப்போரிடம் நேரில் சென்று தரமான ஆடுகளை நீங்களே வாங்கி வளர்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுச்சு சார், நீங்கள் போய் வாங்கிக்கலாம் சொல்லிட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்சி தரமான ஆடுகள் எங்கே இருக்குது அந்த ஆட்டை போய் பார்த்து நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தில் 4 முதல் 5 மாத வயதுடைய 10 செம்மறி ஆடுகள் ஒரு கிடாய் கொடுப்பாங்க. 10 செம்மறி ஆடு கூட ஒரு கிடாய் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அல்லது 4லேருந்து 5 மாதத்துக்குள்ளே இருக்கிற செம்மறி ஆடுகள் 10 செம்மறி ஆடுகள். அப்படி இல்லைன்னா 5லேருந்து 6 மாத வயதுடைய வெள்ளாடுகளை வழங்கி வருகிறார்கள். இதுக்கு செம்மறி ஆடு இல்லைனா வெள்ளாடு, இதில் எதனா ஒன்று தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வாங்கலாமா சார்? செம்மறி ஆடு 5 வெள்ளாடு 5 வாங்க முடியுமான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எதனா ஒன்று தான் நீங்கள் வாங்க முடியும். செம்மறி ஆடு வாங்கலாம், இல்லைன்னா வெள்ளாடு வாங்கலான்ற மாதிரி கொடுங்க. இதனுடன் ஆட்டு கிடாயுடன் வழங்கப்படுகிறது. ஒரு ஆட்டு கிடாய் கொடுக்குறாங்க. இந்த இரண்டிலும் ஏதேனும் ஒரு திட்டம் மட்டுமே பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. விதிமுறை பார்த்தீங்கன்னாக்கா, கிடாய் ஆடுகளாக இருந்தால் பயனாளிகள் 1 வருடத்திற்கு பிறகு விற்கக்கூடாது சொல்லி கொடுக்க. 1 வருடத்திற்குள்ளே நீங்கள் அந்த கிடாவை விற்கக்கூடாது. அதற்கு மேலே போச்சுன்னா நீங்கள் விற்றுக்கலாம். அதே போன்று பெட்டை ஆடுகளாக இருந்தால் 3 வருடங்கள் விற்கக்கூடாது என்ற மாதிரி உங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த லெட்டரில் அவங்க கொடுத்துருக்க மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம அந்த ஆடு கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒப்பந்த படிவும் நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த இலவச ஆடு வழங்க திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் ஒரு நாள் ஆடு வளர்ப்பு பற்றி பயிற்சிக்கான பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வருவார்கள். இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கனாக்கா, நீங்கள் இது எதுங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் மாவட்ட கால்நடை மருத்துவ பராமரிப்பு துறையில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் மூலமாக தான் இந்த திட்டத்தில் மூலம் 3 வருடம் வரை காப்பீடும் செய்து தருவார்கள் சொல்லி கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆடு வாங்கிறதுக்கு இன்சூரன்ஸும் கவர்மெண்ட்டே போட்டு கொடுத்துரும் 3 வருடம். இதெல்லாம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், இதற்கு தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது எல்லாருக்கும்
எல்லாருமே விண்ணப்பிக்க முடியுமா? விவசாயிகள் மட்டும் தான் விண்ணப்பிக்கலாமா? இல்லை பொதுமக்கள் ஆகிய நாங்கள் விண்ணப்பிக்க முடியுமான்னு நான் கேட்டிங்கனாக்கா, தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்க இந்த திட்டத்தில் மூலம் நிலமற்ற விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், கணவரை இழந்தவர்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் என அனைவரும் பயன்பெறலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களாம் மட்டும்தான் தகுதியுடையவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் சார்? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அட்டை, வருமான வரி சான்றிதழ், ரேஷன் கார்டு, இருப்பிடச் சான்றிதழ், விதைகளாக இருந்தால் விதவை சான்றிதழ், கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழ், என்னென்ன ஆவணங்களோ நீங்கள் என்ன பேஸ் பண்ணி நீங்கள் இதை எலிஜிபிலிட்டி வறுமை கோட்டை கீழே இருக்கீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் வேணும். ஊனமற்றவர்களாக இருந்தால் ஊனமற்ற சான்றிதழ் வேணும். நிலமற்றவர்களாக இருந்தால் அதனுடைய சான்றிதழ் கொடுக்க முன்னுரிமை வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக புறக்கடை செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் அபிவிருத்தி திட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமே. புறக்கடை செம்மறியாடு வெள்ளாடு திட்டத்தின் மூலமாக பயன்பெறும்னு நினைக்கிறவங்க உங்கள் மாவட்ட பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையின் கீழ் உள்ள இயக்கும் அதிகாரியிடம் சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரீ கோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இது பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்ளிகேஷன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். தமிழக அரசின் ஏழ்மை நிலையில் உள்ள விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் பயனாளிகள் விலையில்லா ஆடுகள் வழங்கி தொழில் முனைவராக உருவாக்கும் திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த திட்டத்துக்குள்ள இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இது ஆன்லைன்லலாம் கிடையாது, ஆஃப்லைனில் தான் உங்கள் மாவட்டத்தில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலமாக வழங்கப்படுகிறது. நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பெயர், வயது, கைபேசி எண், ஆதார் அட்டை எண், குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு எண், ஆதரவாளர் பழங்குடியினராக இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றவர் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். முழு முகவரி நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ கொடுக்குறோம். குடும்ப உறுப்பினர்கள் தகுதி, சிறப்பு தகுதி விதவை, கணவரால் கைவிடற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் எதுவும் இல்லை என்று சொன்னீங்கன்னாக்கா அப்போது நீங்கள் நிலமற்ற விவசாயிகளாக இருக்கலாம், குறு விவசாயிகளாக்கா, சிறு விவசாயிகளாக இருக்கலாம். தற்போது வைத்துள்ள கால்நடைகள் விவரம் பசு, எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு எத்தனை வச்சுருக்கீங்கன்னு சொல்லணும். விவசாய நிலம் உள்ளதா, இல்லை இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். குடும்ப உறுப்பினர் எதனும் அரசு பணி அல்லது உள்ளாட்சி பணி பொறுப்பில் இருந்து அதன் விவரம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எதனா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இல்லாததான் நல்லது. மேற்கண்ட விவசாய நிரந்தரமாக வசித்து வருகின்றன. நான் அல்லது எனது வீட்டில் உள்ளவர்கள் வைத்துள்ள ஆடுகளை எல்லா முறையிலும் பராமரிப்பேன். தமிழ்நாடு அரசு விலையில்லா கறவை பக்க ஆடு வழங்கும் திட்டம் மற்றும் தேசிய கால்நடை இயக்கம் புறக்கடை ஆடுகள் வளர்ப்பு திட்டம் ஆகிய திட்டத்தின் கீழ் இதுவரை பயன்பெறவில்லை. மேலே தெரிவித்துள்ள தகவல் யாவும் உண்மையானவை என உறுதியளிக்கிறேன். மேலே திட்டத்தின் நோக்கம், பயன்பாடு மற்றும் சட்ட திட்டங்கள் அனைத்தும் எனக்கு கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் வட்டார அலுவலக அலுவலர், மகளிர் திட்ட வட்டார அலுவலர் ஆகியோர் நன்கு விளக்கி கூறினர். இதனை அறிந்தே இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை உதவி மருத்துவர், வட்டாட்சி அலுவலர் பிடிஓ சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மகளிர் திட்ட வட்டார அலுவலரிடம் நீங்கள் சென்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு திட்டத்தில் ஆடுகள் வழங்கப்படுவதில் அவற்றை கால்நடை உதவி மருத்துவ அறிவுரைப்படி முறையாக பராமரித்து வளர்த்து பயன்பெறுவேன் எனவும், ஆடுகளை எக்காரணம் கொண்டு 2 ஆண்டுகளுக்கு விற்க மாட்டேன் எனவும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். நான் அளித்துள்ள விவரம் ஏதேனும் தவறாக என பின்னர் தெரிய வந்தால் ஆடுகளை முறையாக பராமரிக்க விட்டாலும் விற்றுவிட்டாலோ அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கட்டுப்படுவேன் என உறுதியளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மார்பளவு புகைப்பட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை சமர்ப்பிக்கணும். இது பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உபயோகத்துக்கு பண்ணுறாங்க. கிராம விஓ கிட்ட சான்றிதழ் வாங்கணும், கால்நடை உதவியாளர் மருத்துவர்கிட்ட சான்று வாங்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மு. ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை பற்றி மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அதிகாரியிடமே ஒரு பேட்டி வேணும்னா நம்ம கேட்டு பார்ப்போம். அவங்க கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான முழுமையான தகவலை நம்ம போடுவோம், நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.